பேசிக் கொண்டிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நண்பா. அறநிலைக்க சேனல்ல உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு ஃப்ரூட் ஜெல்லி கேக் தான் பார்க்க போறோம். அது வந்து வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்ட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு 5 ஃப்ரூட்ஸை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நான் 10 கிராம் கடற்பாசி எடுத்துக்கிறேன், 250 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் இல்லாமல் ஜெல்லி செய்கிறதுக்காக 8 கிராம் பாசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா சூடான உடனே இந்த கடற்பாசியும் 250 கிராம் சுகரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. மிதமான சூட்டில் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் அது நல்லா கரைஞ்சிரும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் பக்காவாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ ஹார்டின் ஷேப் வேணும்னு சொல்லிட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் நான் ஒரு ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு இந்த ஃப்ரூட் தான் போடணுன்ட்டு எதுவும் கட்டாயம் இல்லை. நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடலாம். ஆரஞ்சுலாம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த லிக்யூடு ஊற்றும்போது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் மேலே வந்துடும். ஸோ அதனால் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிங்க. ஃப்ரூட்ஸை டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைன் வச்சுட்டு அது மேலே ஒரு லேயர் அந்த லிக்யூடை ஊற்றிடுங்க. எனக்கு இப்போது ஹார்டின் ஷேப் தேவைன்றதுனால நான் ஹார்டின் ஷேப் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த ஷேப் தேவைன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கடற்பாசியும் சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி லிக்யூடை ஆட் பண்ணிக்கலாம். லிக்யூடை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க. அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து டிசைனிங் அந்த கலையாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸை லேயராக ஆட் பண்ணி லிக்விடை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்க்கும்போது நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கெட்டித்தன்மை இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லேயர் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து நான் ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். மீதி இருக்கிற 2 கிராம் கடற்பாசிக்கு நான் 200 மில்லிலிட்டர் தண்ணியும் 100 கிராம் சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி செகண்ட் லேயரை ஃபினிஷ் பண்ணிடலாம். செகண்ட் லேயர் ஃபினிஷ் பண்ண உடனேயே நான் 2 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நண்பர்களே நம்மளுக்கு தேவையான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரெடி. இப்போ 2 ஹவர் கழிச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குச்சியோ இல்லை கத்தியோ சைடில் கீறி விட்டு ஒரு பிளேட்டில் தலைகீழ கவுத்து தட்டினாலே நம்ம ஜெல்லி கேக் வந்து அழகாக வந்துடும். ஓகே நண்பர்களே, நம்மளோட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஜெல்லி கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டிஷ்ஷை வர லவர்ஸுக்கு உங்கள் மனசு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. அது வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம்.
வேறு லெவலில் இருக்குது. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அருணலிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.